Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம ரொம்பவே புதுவிதமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து நார்த் இந்தியாவுல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட்னு கூட சொல்லலாம். இது நம்ம ஃபெஸ்டிவல் காலங்கள்ல இந்த பொங்கல் சங்கராந்தி இந்த மாதிரி டைம்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1.5 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்க வந்து கோதுமை மாவு கூட எடுத்து பயன்படுத்திக்கலாம். நம்ம மைதா மாவுல பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஒரே மாதிரி கிடைக்கும். அதுக்காக இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்க்கணும். தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராயிடுங்க. அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய்யை வந்து நல்லா உருக்கிட்டு நான் வந்து சேர்த்திருக்கேன். நெய் இல்லை அப்படின்னா நீங்க ஆயில் சேர்த்துக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே உருக்கிட்டு தான் சேர்க்கணும். அப்புறமா இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு எலாய்ச்சி பவுடர், ஏலக்காய் பவுடர், அப்படி அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது இவ்வளவு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு கொடுங்க. கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசையணும். இதுல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்த அளவுகள் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இது ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி ஒரு டோவா வரும். இந்த டோ பாத்தீங்கன்னா நல்ல கெட்டியாவும் இருக்காது, நல்ல லூஸாவும் இருக்காது. இந்த மாதிரி கரெக்டான ஒரு அளவுல தான் இருக்கும். இப்ப இது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இனிமே நம்ம சின்ன சின்ன பால்ஸா இதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு நார்மலா நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு மாவு எடுப்போமோ அதே அளவுக்கு மாவு எடுங்க. எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்டா கையில வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம எடுத்துடலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8 கிட்ட பால்ஸ் வந்து ரெடி ஆகி கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பிளாஸ்டிக் ராஃபர் போட்டு நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து ட்ரை ஆகாம இருக்கும். அதுக்காக இல்ல அப்படின்னா நீங்க கொஞ்சமா ஆயில் வந்து மேலோட்டமா கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலும் ஓகேவா தான் இருக்கும். இப்ப இதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். இந்த டைம்ல ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது கூட ட்ரை நட்ஸ், இது பாத்தீங்கன்னா கொஞ்சமா பீனட் எடுத்திருக்கேன், கேஷ்யூ, பாதாம், இது கூடவே கொஞ்சமா பிஸ்தா, அப்புறமா பம்கின் சீட், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்க அது எல்லாமே இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். இந்த நெய்யில பாத்தீங்கன்னா நல்லா வறுத்தெடுங்க. அப்புறமா இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு டேட்ஸ் சேர்க்கிறோம். இதுதான் நம்ம இனிப்புக்காக சேர்த்திருக்க கூடியது. இனிப்பெல்லாம் அடிஷ்னலா நான் வந்து சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்ட சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வேணா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த டேட்ஸ்ல இருக்கக்கூடிய சுகரே பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி நம்ம இந்த மாவை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் நல்லாவே சாஃப்டா இருக்கும். இனிமே கவுண்டர் டாப்ல கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் மாவு தான் தூவணும். அது வந்து ரொம்ப ஒட்டி பிடிக்காது. நல்லா சாஃப்டா மாவு வந்து நம்மளுக்கு தேய்க்கவும் வரும், ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுங்க. நல்லா தின்னா நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல பேப்பர் மாதிரி இருக்கும் மாவு. இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே தேய்ச்சி ஒன்னா அந்த பிளேட்ல அடுக்கிட்டே வரணும். ஒன்னொன்னும் அப்படின்னா ஒரு சப்பாத்திக்கு மேல இன்னொரு சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுட்டே வரணும். காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணதுக்கு மேலே அடுத்ததை வச்சிருங்க. இதே மாதிரி நம்ம இந்த 8 பாலையுமே நல்லா தேய்ச்சிட்டு ஒண்ணுக்கு மேல ஒன்னா அப்படியே வச்சிடலாம். இதுல எண்ணெயோ நெய்யோ எல்லாம் அப்ளை பண்ண வேண்டாம். அப்படியே நீங்க வந்து வச்சிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். எல்லாத்தையுமே ஒண்ணுக்கு மேல ஒன்னா நான் நல்லா அடுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இதை அப்படியே எடுத்து கவுண்டர் டாப்ல போட்டுடலாம். போட்டுட்டு இனிமே ஒரு முறை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுங்க. ரொம்ப தேய்க்க வேண்டாம். போட்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகிறது வரை நல்லா தேய்ங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்ப நல்லா தேய்ச்சிட்டு இதை நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி நம்ம உருட்டி கொண்டு வந்துட்டே இருக்கணும். சின்ன சின்னதா இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. பாருங்க இந்த மாதிரி இப்படி எல்லாத்தையுமே இப்ப நம்ம நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டு கடைசி எட்ஜில் வந்து தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்டிஃபா இருக்கும். இப்போ இது சின்ன சின்ன பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய லேயர்ஸோட நம்மளுக்கு டோ வந்து இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நிறைய ரெசிபிக்கு பேஸா கூட இருக்கும். நீங்க நம்ம வந்து எக் பப்ஸ், அப்புறமா சிக்கன் பப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு கூட நல்ல பர்ஃபெக்டானதா இருக்கும். சமோசா எல்லாத்துக்குமே. இப்ப இதுல ஒன்ன மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதா ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுங்க. இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஸ்டஃபிங், அதை உள்ள வச்சுட்டு நம்ம கம்ப்ளீட்டா நல்லா சீல் பண்ணிடலாம்.
இது எந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா சீல் பண்றீங்களோ அப்பதான் இது உடையாம இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க பேக் பண்ணும்போது ரெண்டா விரிசல் விட ஆரம்பிச்சிடும். நீங்க கொஞ்சமா வாட்டர் அப்ளை பண்ணி கூட நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா ஷெல் மாதிரியே இருக்கும், சங்கு மாதிரி. பார்க்க நல்ல யூனிக்கா சூப்பரா இருக்கும். இப்போ நான் கொஞ்சத்தை பாத்தீங்கன்னா ஓவன்ல தான் பேக் பண்றேன். அதுக்காக இதுக்கு மேலோட்டமா கொஞ்சமா நெய் தடவிடுங்க. நல்லா வாசனையா டேஸ்டா. மேல் பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல மொறுமொறுப்பா வரும். அதுக்காக தான். இப்போ இதை 180 டிகிரியில நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா ஒரு 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுங்க. இப்போ கொஞ்சத்தை பாத்தீங்கன்னா நார்மலா கடாயில தான் பேக் பண்றேன். இதுலயும் கொஞ்சமா நம்ம நெய் அப்ளை பண்ணிட்டு கடாயில ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு ப்ரீஹீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உள்ள இந்த தட்டை வச்சிருங்க. வச்சுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 45 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேம்ல நம்ம இதையும் குக் பண்ண போறோம். இடையில ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இப்போ இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க ஒரு 30 மினிட்ஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமும் கொஞ்சம் கூட நெய் எடுத்து நம்ம மேலோட்டமா அப்ளை பண்ணிடலாம். இது வந்து நல்ல வாசனையா நல்ல சூப்பரா இருக்கும். நம்ம ரெடி பண்றது பாத்தீங்கன்னா வீடு முழுக்கவே வாசனை வர மாதிரி இருக்கும். நெய்யோட வாசனை ரொம்ப ஃபிளேவரா நல்லா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா இந்த மாதிரி நெய் தடவிட்டு திரும்பவும் மூடி போட்டு இன்னும் ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேம்ல வேக விட்டுடலாம். இப்போ இந்த டைம்ல கொஞ்சமா சுகர் பாகு ரெடி பண்ண போறோம். ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர், இது கூட ஒரு 1/2 கப் அளவு தண்ணி. இந்த சுகர் பாத்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இனி கொஞ்ச நேரத்துல நம்ம கம்பி பதம் பார்த்துடலாம். ஒரு லைன் மாதிரி வந்து உடையணும். அதாவது நமக்கு 2 விரல் வச்சு தொட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடைஞ்சிச்சுன்னா கரெக்டான பக்குவம் அர்த்தம். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மாத்தி வச்சிடலாம். இப்போ பாருங்க ஓவன்ல பேக் பண்ணது சூப்பரா நல்ல மொறுமொறுப்பா வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இதுல நம்ம வந்து இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சுகர் பாகு சேர்த்துடலாம். சுகர் பாகு இது ஒரு கம்பி பதம் அப்படிங்கறதுனால நம்ம சேர்த்துட்டு ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இது நல்ல ஒரு கிறிஸ்டல் மாதிரி நல்ல ஒயிட் கலர்ல இருக்கும். கடைகள்ல எல்லாம் நம்ம ஸ்நாக் வாங்கி சாப்பிடும்போது இருக்கும்ல அந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி நம்ம கடாயில ரெடி பண்ணதும் வச்சுக்கலாம். ஆனா கடாயில ரெடி பண்ணது பாத்தீங்கன்னா மேல் பக்கம் இந்த மாதிரி ஒயிட்டா தான் இருக்கும். ஏன்னா 2 பக்கத்துலயும் ஹீட் வராது. நம்மளுக்கு அடி சைட்ல மட்டும்தானே ஹீட் வருது. அதனால அந்த பக்கம் மட்டும்தான் ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கும். ஓவன்ல பாத்தீங்கன்னா 2 பக்கத்துலயும் ஹீட் வரும். அதனால நம்மளுக்கு மேல் பக்கமும் நல்ல மொறுமொறுப்பா நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ வந்து கடைசியா நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1ல இருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல லேயர்ஸா ரொம்பவே அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா வாட்டியும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா எல்லாம் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக நீங்க ரொம்ப கொடுக்க வேண்டாம். 1ல இருந்து ஒரு 2 இந்த மாதிரி 1 டே வச்சு நீங்க கொடுத்தாலும் போதும். ஸோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.